ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம என்னதான் பக்காவா பிளான் போட்டாலும் விதி நினைக்கிறதுல நடக்கும். அதான் இன்னைக்கு கதை. காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வியூ பாயிண்ட்ல நின்று பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு காக்கா குழியில போட்டுட்டு சொக்காவெல்லாம் மாத்திக்கிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க கிளம்புறேன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் 7 இருந்தேன். காலை பண்ணி வா, அண்ணனை கொண்டு போய் வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு பிரியாணி சாப்பிட போலான்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி தற்கொலை மேக்ஸ் எக்ஸாம் கூட எந்திரிக்காதன்னா இன்னைக்கு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடறதுக்காக எந்திரிச்சேன். கடைசியில கால் வரவே இல்லை. என்னதான் கால் பண்ணா அவன் எந்திரிக்கல போல, இன்னொரு நாள் போல, நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் சொல்ல நானும் டிப்ரெஷன்ல கவுந்துட்டேன் திருப்பி. அப்புறம் பார்த்தா அவர் 10 மணிக்கு காலையில போன் அடிக்கிறாரு. சாரிங்க, தூங்கிட்டேன், நாசமா போச்சு, போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு கீழே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு இந்த இட்லி எடுத்துட்டு வந்தேன். பிரியாணி சாப்பிடணும்னு இருந்த எனக்கு இந்த இட்லி தான் வாச்சிச்சு. சரி, அதையும் தின்னுபிட்டு ஹாட் ஸ்டார்ல பே பண்ண பார்க்கலான்னு எடுத்தேன். சருகுடு வண்டியில ஹாட் ஸ்டார்ல பே பண்ணணும் லிஸ்ட்ல இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா ஒரு படத்துல டிசைட் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில உருப்படுவோம், ஆனாலும் விதியை ஜெயிக்க முடியாது. பை ஃப்ரெண்ட்ஸ்.